இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு உள்ளன அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்தம் முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நவம்பர் 16, நவம்பர் 17, நவம்பர் 23 மற்றும் நவம்பர் 24ஆம் தேதி 4 நாட்கள் சென்னையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் வாக்காளர் அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் இந்த 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இன்று நவம்பர் 16ஆம் தேதி நீங்கள் முகாமில் வாக்காளர் அட்டை திருத்தம் செய்யலாம். முகாம் நடைபெறும் இன்னும் 3 நாட்களில் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் voters.eci.gov என்ற வெப்சைட் மூலமாகவும் வாக்காளர் அட்டைக்கு அப்ளை பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம். தற்போது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக புதிய ஓட்டர் ஐடி கார்டுக்கு எப்படி அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே voters.eci.gov ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி டாப்லேயே லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா என்டர் பண்ணி கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தாலே ஓடிபி வரும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதற்கே ஃபில் ஃபார்ம் 6ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் அசம்பிளி என்னவோ, கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி ஆச்சு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் தமிழ் என்டர் பண்ணோம். தமிழ் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். மிஸ்டேக் இருந்தால் தமிழ் எழுத்தை கீபோர்டு யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு சர்நேம் என்டர் பண்ணிவிட்டு அதையும் தமிழ் என்டர் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். 4.5 x 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிலேட்டிவ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணணும். நேமில் ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். இதிலே ஃபாதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபாதர் செலக்ட் பண்ணி ஃபாதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் தமிழில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்நேம் எதாவது என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் போய்ட்டு மொபைல் நம்பர் செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் தற்போது யூஸ் பண்ணுறீங்களோ 10 டிஜிட் மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி செல்ஃப் செலக்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கங்க. அதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் ஆதார் நம்பர் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆதார் நம்பர் கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஜெண்டர் மேலாக ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 MB இருக்கும். ஜேபிஜி, PNG, PDF ஃபார்மில் தான் இருக்கணும். அதில் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரெசன்ட் அட்ரஸுடைய ஹவுஸ் நம்பர்,
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணணும், தமிழ்லையும் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வில்லேஜ் நேம், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட் நம்பர், தாலுக் நேம், டிஸ்ட்ரிக் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். 2 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும், ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. டிசபிலிட்டி ஏஜும் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கங்க, இல்லைனா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட நேம், உங்களுக்குமான ரிலேஷன் செலக்ட் பண்ணி அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டிக்ளரேஷனில் வில்லேஜ் நேம், ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸில் எவ்வளோ நாட்களாக இருக்கீங்கன்னு சொல்லி மந்த் இயர் மென்ஷன் பண்ணிக்கங்க. எத்தனை வருடத்துலேருந்து எந்த வருடத்துலேருந்து இருக்கீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளேஸ் நேம் மட்டும் என்டர் பண்ணி டேட் ஆட்டோமேட்டிக் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு 7 to 15 டேஸ்லேயே அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு உங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக புதிய ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.